கிரேப்ஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நல்ல கருப்பு திராட்சை, பச்சை திராட்சைன்னு இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்றத விட கூட இந்த திராட்சை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த கிரேப்ஸ் வந்து விதையோடு இருக்குது. இதில் உள்ள விதை தான் மருந்துங்கிறாங்க. அதாவது முக்கியமான நோய்கள் எல்லாமே போக்கக்கூடியது, புற்றுநோயை போக்கக்கூடிய மருந்து இதிலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. இந்த வெயிலுக்கு பழம் சாப்பிட்றப்ப இந்த திராட்சை பழத்தை சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம். இதில் வந்து மருந்து அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறப்ப நான் வந்து இந்த கல் உப்பு இருக்குல்ல, அல்லது சும்மா உப்பு ஏதாவது ஒரு உப்பு தண்ணியில் போட்டு அலசிட்டு கழுவிட்டு அதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். எல்லாருமே சாப்பிடலாம். அந்த விதையோட ஜூஸை அடிச்சுட்டு ஜூஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஜூஸ் பண்ணிவிட்டும் குடிக்கலாம். அப்போ அந்த விதையில் உள்ள சத்தும் கிடைக்கும். சில கடிச்சும் சாப்பிட்டா அந்த விதையோடு சாப்பிட்றதும் நல்லது தான். ரொம்ப ஆரோக்கியமான உணவு இந்த விதை உள்ள திராட்சை. இது கிட்டத்தட்ட நாட்டு திராட்சை மாதிரின்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் நல்ல ஆரோக்கியமான பழம், ஆரோக்கியமான உணவு இதுதான். வாழ்த்துக்கள். கிரேப் ஜூஸ் தோல் விதையோடு போட்டு அரைச்ச கிரேப் ஜூஸ் ஹெல்த்தி ஃபுட்.